ஒரு அழகான சோலைவனம் அப்படின்ற கிராமத்துல ஒரு சிட்டுக்குருவியோட குடும்பம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த சிட்டுக்குருவியோட அப்பா அந்த ஊர்லயே ரொம்ப வசதியானவங்க. அவங்க தான் அந்த கிராமத்திலேயே பெரிய ஆளு. அவங்க கிட்ட இல்லாத இடம் இல்ல, அவங்க கிட்ட இல்லாத பணம் இல்ல, அவ்வளோ வசதியானவங்க. அந்த கிராமத்திலேயே பாதி கிராமம் அவங்களோடது தான். நிறைய வயல்வெளிகள், பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துல அவங்க ரொம்ப பெரிய ஆளா இருந்தாங்க. அவங்க வீட்டுல நிறைய வேலைக்காரங்க வேலை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பெரிய வசதியானவங்க. அவங்க வீட்ல அதிக தங்கம், காரு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். அதை பார்த்து அந்த மக்கள்லாம் ரொம்ப பொறாமைப்படுவாங்க. இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு வசதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வசதியான குடும்பம். அந்த சிட்டுக்குருவிக்கு பிறந்த நாள் வந்தாலே அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்ல உணவு எல்லாமே கொடுப்பாங்க. அந்த மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துல இருக்கவங்க யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் தான் அவங்களுக்கு எல்லா வேலைகளுமே பார்த்து தருவாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஈஸ்வரிக்காகவும் அந்த ராமுக்காகவும் இவங்க வீட்டுல வேலை பார்க்குதுங்க. இவங்க வீட்டுல வேலை பார்க்கும் பொழுது அங்க அவங்க வச்சிருக்கிற பணம், நகை எல்லாத்தையுமே பாக்குதுங்க. இவங்க கிட்ட மட்டும் எவ்வளவு பணம் இருக்கு பாத்தியா? நகை, காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வசதியானவங்க. நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஈஸ்வரிக்காகவும் அந்த ராமுக்காகத்துக்கிட்ட சொல்லுது. அந்த ராமுக்காகம் சொல்லுது, நம்மளும் இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னா ஒரு ஐடியா என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகவும், என்ன சொல்ற? நம்மளே அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இந்த வீட்டுல வேலை பார்த்து அதுல வர பணத்தையும் இங்க கொடுக்கற சாப்பாடு, துணிமணிக இத வச்சு நம்ம வாழ்ந்துட்டு வரோம். இதுல நம்மலாம் இந்த அளவுக்கெல்லாம் வர முடியுமா? நம்ம அம்மா அப்பா என்ன அவ்வளவு வசதியானவங்களா? நம்மளே இங்க வேலை பார்க்குற காசுலதான் நம்ம குடும்பத்தையே நடத்திட்டு வரோம். சும்மா இரு, நம்மனாலலாம் இந்த அளவுக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு அந்த ஈஸ்வரிக்காகவும் சொல்லுது. அதுக்கு அந்த ராமுக்காகவும், அதெல்லாம் இல்ல, நம்ம நினைச்சாலும் இப்படி வர முடியும். அதுக்கு ஒரு ஐடியா என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுது. வா, நான் வீட்டுக்கு போய் உனக்கு அந்த ஐடியாவை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காகங்களும் அவங்க வீட்டுக்கு போகுதுங்க. அப்ப அந்த ஈஸ்வரிக்காகவும் சொல்லுது, என்ன நீ ஏதோ ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னியே, அத சொல்லு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ராமுக்காகவும், இல்ல, இங்க நம்ம வேலை பார்க்கறனால நம்மள உள்ள வர அந்த வீடு வர நம்மள விடுவாங்க. அப்போ நம்ம உள்ள போய் அங்க இருக்கிற நகைகளையும் பணங்களையும் கொஞ்சம் திருடிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்மளும் அந்த அளவுக்கு வசதியா வந்துடலாம். நம்மளும் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம கிட்டயே நிறைய பேரு வேலை பார்ப்பாங்க. நம்ம அப்ப நல்லா சொகுசா வாழலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த ஈஸ்வரிக்காகவும், ஐயோ, இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. நம்ம மாட்டிக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து நமக்கு திருட்டு பட்டம் கொடுத்து இந்த ஊரை விட்டே விலக்கி வச்சிருவாங்க அப்படின்னு அந்த ஈஸ்வரிக்காகவும் ரொம்ப பயப்படுது. ஆனா அந்த ராமுக்காகவும், அதெல்லாம் இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ எனக்கு துணைக்கு மட்டும் வா அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த 2 காகங்களும் அந்த வீட்டுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருச்சுங்க. அங்க போய் அந்த சிட்டுக்குருவியோட வீட்டுல இருக்கிற நகைகளை எப்படியாச்சும் திருடணும்னு நினைச்சிருச்சுங்க. அந்த நகையை எப்படி திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு 2ம் அங்க போய் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ அந்த பிளானை பத்தி 2ம் பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. நீ பின்வாசல் சைடு போ, நான் அங்க இருந்து உனக்கு சிக்னல் தரேன். யாராச்சும் வராங்களான்னு பாரு.
அப்படி இல்லைனா நீ உள்ள போயிரு. அப்படின்னு சொல்லி அந்த ராமுக்காகவும் ஈஸ்வரிக்காகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதை கேட்ட அந்த டீ கடைக்காரரு, என்ன இதுக ஏதோ ஒரு பிளான் பண்ணுதுக அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஆனா என்ன பிளானு, எங்க போய் திருட போதுக அப்படின்னு தெரியலையே அப்படின்னு இன்னும் கவனமா கேக்குறாரு. அப்போ அந்த ஈஸ்வரிக்காக சொல்லுது, நம்ம திருடும் பொழுது அந்த சிட்டுக்குருவி வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லுதுக. அப்போதான் அந்த கடைக்காரருக்கே புரியுது, ஓ சிட்டுக்குருவி குடும்பத்துல போய் திருட போறியா, அங்கதானே இந்த 2 காகங்களும் வேலை பாக்குதுக. அப்படி இருந்தும் என்ன தைரியம் இருந்தா அந்த சிட்டுக்குருவியோட வீட்டிலேயே போய் திருடுங்க. இந்த விஷயத்த நம்ம சிட்டுக்குருவி கிட்ட சொல்லிடுவோம். அப்போதான் இதுக திருட வரப்ப அவங்க ஜாக்கிரதையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சிட்டுக்குருவி கிட்ட சொல்ல போகுது. சிட்டுக்குருவி வாங்க, என்ன விஷயமா வந்தீங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க வீட்டுல வேலை பாக்குற அந்த ராமுக்காகவும் அந்த ஈஸ்வரிக்காகவும் என் கடைக்கு வந்து காப்பி குடிச்சுக்கிட்டு இருந்துச்சுக. அப்போ அதுக ரெண்டும் பேசிச்சுக, உங்க வீட்டுல இன்னைக்கு நைட்டு நகைகளை எல்லாத்தையும் திருட போறதா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுக. அத நான் கேட்டுட்டேன், அதனாலதான் உன்கிட்ட வந்து சொல்றேன். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அதுக உங்க வீட்டுலதான் வேலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டு வர உள்ள விட்டுறாதீங்க. அதுக திருட்டுத்தனமா இங்க இருக்கிற பொருள்களை எல்லாத்தையும் திருட வருதுக அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, அந்த 2 காகங்களும் இப்படியா பிளான் பண்றாங்க, சரி சரி வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க அம்மா அப்பா கிட்ட இத போய் சொல்லுச்சு. அவங்களும் இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்ததே ரொம்ப தப்பு, இந்த மாதிரி ஆளுகளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்கள நம்ம உடனே பிடிக்க வேண்டாம், அவங்க திருடுற மாதிரி வரட்டும். நம்ம நகை பணம்லாம் வச்சிருக்கோம்ல, அந்த பெட்டிக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லா நகைகளையும் பணங்களையும் எடுத்து நம்ம வேற இடத்துல மாத்தி வச்சிடலாம். அந்த நகை அப்புறம் பணம் இருக்கிற பெட்டி நிறைய கல்ல போட்டுட்டு நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுதுக. அதே மாதிரி அதை எல்லாத்தையும் மாத்துதுக. அந்த காகங்கள் எப்பயும் போல நைட்டு வேலைக்கு வர மாதிரி வருதுக. வந்து அந்த வீட்டோட வாசல் கிட்ட நின்று உள்ள என்ன பேசுறாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு அதுக கேட்டுக்கிட்டு இருக்குக. அப்போ அந்த சிட்டுக்குருவியும் அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப சத்தமா வேணுக்குமனே, நம்ம இந்த நகைப்பெட்டியெல்லாம் இங்க வச்சிருக்கிறது சேஃப்டியே இல்ல, ஏன்னா பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய திருட்டு நடந்துச்சு, அதனால நம்ம இதை எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துக்குள்ள போட்டுருவோம். நைட்டே நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம உள்ள அந்த போட்டது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த இந்த காகங்கள், ஆஹா ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம வீட்டுக்குள்ள போய் திருடுறப்ப யாராச்சும் பார்த்துட்டா நமக்கு தான் ரொம்ப ஆபத்து. அவங்களே அவங்க சேஃப்டிக்காண்டி அந்த கிணத்துக்குள்ள போடுறாங்க. அதனால நம்ம எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த கிணத்து பக்கமா போய் அதை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இதுக ரெண்டும் பிளான் பண்ணுதுக. அப்போ அந்த குருவி அந்த கிணத்துக்குள்ள எல்லா பெட்டிகளையும் போடுதுக. போடுறத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் தூங்க போனதுக்கு அப்புறமா அந்த காகங்கள் ரெண்டும் கிணத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்து எடுத்து ஊத்துதுக. ரொம்ப நேரம் ஆயிருச்சு. ஐயோ, இதுக்கே ரொம்ப நேரம் ஆயிருச்சே ராமு, யாராச்சும் பார்த்தாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு அந்த ஈஸ்வரிக்காகவும் ரொம்ப பயப்படுது. கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியே ஊத்துதுக. அப்பவே அதுக ரொம்ப சோர்ந்து போயிருதுக. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் அது வரலையே, கண்ணுலயே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக இன்னும் அந்த கிணத்துல பாத்துக்கிட்டே இருக்குதுக. அப்போ ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 2 பெட்டி வருது. அப்பாடா, பெட்டி வந்துருச்சு ஈஸ்வரி, வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிய திறக்குதுக.
திறந்து பார்த்தா உள்ள ஒரே கல்லா இருக்கு. என்ன ஈஸ்வரி, ஒரே கல்லா இருக்கு. இதுதான் நம்ம நைட்டு ஃபுல்லா எடுக்க முயற்சி பண்ணோமா, அதுலயே நம்ம பாதி சோர்ந்துட்டோம். இதுக்கு மேல கொஞ்சம் கூட நகல முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காகங்களும் அங்கேயே மயங்கி விழுந்துருதுக. அப்போ அந்த நேரமா பார்த்து சிட்டுக்குருவியோட அம்மா அப்பா சிட்டுக்குருவி எல்லாரும் வராங்க. காகங்களா, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டிலேயே வந்து திருடணும்னு நினைப்பீங்க? உங்களெல்லாம் வேலைக்கு சேர்த்தது ரொம்ப தப்பு. இனிமே உங்களை மாதிரி ஆளுகளெல்லாம் வேலைக்கே சேர்க்க கூடாது. நீங்க 2 பேரும் ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. இனிமே உங்களை இந்த வீட்டு பக்கமே நான் பார்க்க கூடாது. ஒழுங்கா ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவியோட அப்பா ரொம்ப திட்டி அந்த 2 காகங்களையும் அனுப்பிச்சு வச்சிடறாரு. இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம மேல ஒருத்தவங்க நம்பிக்கையா நம்மள நம்பும் பொழுது அவங்களுக்கு நம்ம என்னைக்குமே நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணவே கூடாது. உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய். ஒரு அழகான ஊர்ல ஒரு சேது கழுகு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது அந்த ஊர்ல இருக்கிற விவசாய நிலங்களை பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது அந்த விவசாய நிலத்தை பண்றதுக்கே ரொம்ப காசெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி அவளை கஷ்டப்பட்டு அந்த நிலத்துல நெல் போட்டு வளர்த்துக்கிட்டு வருது. அதே ஊர்ல ஒரு சிட்டுக்குருவியும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது ரொம்ப உணவுக்கே கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம இருந்துச்சு. அதனால அது பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் போய் உணவு எடுக்கவே ரொம்ப சிரமப்பட்டுச்சு. அதனால அந்த சேதுக்கழுகுவோட வயலுக்கு போய் அங்க இருக்கிற உணவுகளை எடுக்கலான்னு போச்சு. அப்போ அங்க இருக்கிற உணவுகளை எடுத்துட்டு அது வீட்டுக்கு வந்து சாப்பிடுது. அடுத்த நாளும் அதே மாதிரி உணவை எடுக்கலான்னு அந்த சேது கழுகுவோட வயலுக்கு போகுது. அப்போ அந்த சேது கழுகு பாக்குது. ஓஹோ! இதுதான் காரணமா? நான் தினமும் என்னடா நெல்கள்லாம் கொட்டி கிடக்கே அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தா, இந்த சிட்டுக்குருவி வந்து இங்க வந்து உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு போகுதா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேது கழுகு அந்த சிட்டுக்குருவி கிட்ட போகுது. ஏய் சிட்டுக்குருவி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வயல்ல வந்து நெல்களை நீ சாப்பிட்டு போவ? அப்படின்னு அது வையுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, இல்லை இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை, அதனால தான் உங்களோட வயலில் இருக்கிற உணவுகளை சாப்பிட்டு தான் கொஞ்ச நாட்களை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சேதுக்கழுகு, உன்னைய நான் சும்மா விட மாட்டேன். என்னோட நெல்களை நீனு எடுத்தனால என்னோட வயல்ல நீனு வேலை பார்க்கணும். அப்படின்னு சொல்லி அந்த சேதுக்கழுகு அந்த சிட்டுக்குருவிய வயல்ல வேலை வாங்குது. உடம்பு சரியில்லாம இருக்கிற நிலையிலையும் அந்த சிட்டுக்குருவி அங்க இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குது. பார்த்துட்டு அது, என்னைய மன்னிச்சிடுங்க, இனிமே நான் உங்க வயல் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிண்டு மன்னிப்பு கேட்டுட்டு போயிருது. அடுத்து கொஞ்ச நாள் பார்த்தா அந்த வயல்ல இருக்கிற நெல்லெல்லாம் பூச்சியா கடிச்சு கடிச்சு ரொம்ப நெல்லெல்லாம் நாஸ்தியா ஆயிருச்சு. உடனே அந்த சேதுக்கழுகு அங்க போய் பார்க்குது. என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த சேதுக்கழுகுவோட ஃப்ரெண்டு சோட்டு வருது. என்ன சேதுக்கழுகு, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இல்ல, நானே ரொம்ப கடனெல்லாம் வாங்கி இந்த விவசாய நிலத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுலயும் பார்த்தா அந்த நெல்லுல எல்லாம் பூச்சி இதா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லா நெல்லுமே வேஸ்டா போயிருச்சு. அப்படின்னு அந்த சேதுக்கழுகு அந்த சோட்டுக்குருவி கிட்ட சொல்லுச்சு. அதுக்கு அந்த சோட்டு சொல்லுச்சு, நீ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த சிட்டுக்குருவிய வஞ்ச, ஆனா அந்த சிட்டுக்குருவியா வந்து அந்த நெல்களை சாப்பிடல, அந்த நெல்கள்ல மேலே இருக்கிற பூச்சிகளை தான் சாப்பிட்டுச்சு. அந்த குருவிகள் பூச்சிகளை சாப்பிட்டா அந்த நெல்கள்லாம் நல்லா வந்திருக்கும். நீனு தப்பா நினைச்சு அந்த குருவிகள் நெல்களை சாப்பிடுதுன்னு நினைச்சு அவங்கள துரத்தி விட்ட. இப்போ பாத்தியா உன்னோட வயல் எப்படி ஆயிருச்சு அப்படின்னு அப்படின்னு அந்த சோட்டு சொல்லுது. அதுக்கு அந்த சேது கழுகு,
ஓ, இதுதான் காரணமா? எனக்கு அது தெரியாம போச்சே. அது தெரியாம அந்த சிட்டுக்குருவிய வேற நான் வேலை வாங்கிட்டேன். ரொம்ப திட்டிட்டேன். ஆனா அது எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கு. அது தெரியாம நான் அத தப்பா நினைச்சிட்டேனே. அப்படின்னு சொல்லி அந்த சேதுக்கழுகு சொல்லுது. அந்த சேதுக்கழுகு சரி வா சோட்டு, நம்ம சிண்டுவோட வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டுட்டு வருவோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேதுக்கழுகும் அந்த சோட்டுக்குருவியும் போகுதுங்க. அங்க போனோடனே சிட்டுக்குருவி இவங்கள பார்த்து பயப்படுது. சேதுக்கழுகாரே, என்னைய மன்னிச்சிடுங்க, இன்னமுமா நீங்க என்ன மன்னிக்கல அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சேதுக்கழுகு இல்ல சிண்டு, என்னைய மன்னிச்சிரு. நீ எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்க. என்னோட வயல்ல இருக்கிற பூச்சிகளை எல்லாத்தையும் நீ உணவா சாப்பிட்டனால தான் அந்த நெல்கள்லாம் நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் உன்னைய திட்டி அனுப்பிச்சதுல இருந்து அந்த பூச்சிகள் எல்லாம் என்னோட நெல்மணிகளை ரொம்ப சேதப்படுத்திருச்சு. அதனால நீ எப்பயும் போல என்னோட வயலுக்கு வந்து அந்த பூச்சிகளை உன் உணவா எடுத்துக்கோ. என்னைய மன்னிச்சிரு, நான் தப்பா புரிஞ்சு உன்னைய பழி வாங்கிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கழுகு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, பரவாயில்ல சேதுக்கழுகே, நான் உங்களோட வயலுக்கு இனிமே தினமும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி எப்பயும் போல அந்த வயலுக்கு போய் பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த சேதுக்கழுகும் நல்ல விவசாயம் பண்ணுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. பாய்.